ஹாய் கைஸ், நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 47, டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th April 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது என் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி நான் டேரக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் வந்து யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டேரக்ட் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,32,515. இப்போட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,87,300 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஓவரால் உங்களுக்கு 57,789 இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 700 கிட்ட மைனஸில் இருக்குது. இது ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக் எது நம்ம இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,797, ஏஜிஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,932, லாரஸ் லேப் பார்த்திங்கன்னா ஒரு 8,300, ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 4,076,767 பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய நெகட்டிவில் இருக்க ஸ்டாக் பார்க்கலாம். ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் ஒரு 4,645, ஐடிசி ஒரு 1,927, ரிலாக்ஸோ 1,595, ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 831 இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை பார்த்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆப்பு. இதில் இப்போ நீங்கள் பார்க்கறது நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாக 1,71,236. அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,89,039 ருபீஸில் இருக்குது. இது ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,903 இருக்குது. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நேற்றோட சேஞ்சஸ் ஒரு 2,033 இருக்குது. இதில் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் உங்களுக்கு டே சேஞ்சஸ் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதில் யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,260 கிட்ட நேற்று டே சேஞ்சஸில் இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 577, மோத்திலால் பார்த்தீங்கன்னா ஒரு 163, குவான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ். ஏன்னா மார்க்கெட் நேற்று அப்பில் இருந்ததுனால உங்களுக்கு இது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனில் இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஸ்டார்டிங்கில் எஸ்ஐபி பண்ணுங்கள். ஒன்ஸ் நாலேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே இன்வெஸ்ட் பண்ண உங்களை அறியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுவே ஒரு சின்ன சின்ன போர்ட்ஃபோலியோவாக ஆரம்பித்து உங்களுக்கு அதுவே பெரிய போர்ட்ஃபோலியோ ஆகிடும். நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நான் மார்ச் 2021 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா ஒரு 1,89,000 கிட்டே இருக்குது. இது மார்க்கெட் ஒரு புல்ரன் வந்தது கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவும் மேலே வரும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாமே ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மோஸ்ட்லி எஸ்ஐபி மூலமாக இந்த டேரக்ட்டு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் ஒரு 2 or 3 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். என்னோட மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப், இது மிட் கேப். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த ரீசன் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பார்த்திங்கன்னா இது எனக்கு சூட்டபிள் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் ஹை ரிஸ்க்கு அந்த மாதிரி எடுக்காமல் ஒரு நார்மல் மாடரேட் ரிஸ்க்கே எடுங்க. மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பில் அலோகேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதில் யூஎஸ் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $420, கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $528, ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு $108 கிட்ட இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு $3 பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது. இப்போ வந்து இந்தியன் வேல்யூவில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 36,700 கிட்டே இருக்குது. என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,000 இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 12,400 கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்கு போகிறதுக்கு ஹை ரிஸ்க்கு. இதோட வீடியோ கூட நான் ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன். எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் அது வந்து எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கங்க. நீங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மட்டும் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்தியன் மார்க்கெட்ஸில் மோஸ்ட்லி பண்ணுங்கள். அதோட வீடியோ செகண்ட் பார்ட் வந்து கூடிய சீக்கிரமே வெளியே வரும். இதான் கைஸ் என்னோடய போர்ட்ஃபோலியோ. இப்போ என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோட வேல்யூ. 1,87,000 பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கு, 1,89,000 பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடது, இந்த 49,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்கோடது. ஓவரால் சேர்த்து ஒரு 4,25,000 பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் ரிட்டர்னோட சேர்த்து. இதில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 75,000 இருக்குது. அது கூடிய சீக்கிரமும் நான் ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன்லாம் நான் உங்களுக்கு வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதனால் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹை ரிஸ்க்கு எடுக்காமல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த யூஎஸ் ஸ்டாக் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.